என் வீட்டுக்கார்ட்ட ஏன்டா எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, நீயா என்னைக்காவது ஒரு நாளாவது ஆர்டர் போடுறியான்னு சொன்னோன்னே, சரி இரு உனக்கு என்ன இப்போ ஆர்டர் தானே போடணுன்னு ஆர்டர் போட்டோன்னே வீட்டுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்துச்சு. ஆகா நம்ம புருஷன் ஏதோ நமக்கு ஆர்டர் போட்டார் போலன்னு ஒரே வானத்துக்கும் பூமிக்கும் குதியோ குதின்னு குதிச்சா கடைசியில் எடுத்து பார்த்தா அது நம்ம அகாராவோட வேக்யூம் கிளீனருங்க. அடப்பாவி, எனக்கு ஆர்டர் போடுறேன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையானதை ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி இது எப்படி இருக்குன்னு பார்த்தா செம்மையாக இருந்தது. இதில் அதாவது ஹைட் வைஸ் பார்த்திங்கன்னா 3 ஸ்டிக்கு வந்திருந்தது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா 3 க்ளீனரும் வந்திருந்தது. ஒன்று வந்து சோஃபா க்ளீனர் பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து இந்த குட்டி குட்டி இடுக்கு ஜன்னல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்று இருந்தது. இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம வந்து ப்ரஷ் டைப்பில் ஒரு க்ளீனர் இருந்தது. இன்னொன்று நார்மல் நம்ம வீடு வந்து கூட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. மெயினாக இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வீடு கூட்டும்போது இந்த முடியெல்லாம் வந்து தொலையாது, நம்ம குனிஞ்சு குனிஞ்சு எடுத்து பாதி இடுப்பு வலி வந்துடும். ஆனால் இதில் சூப்பராகவே க்ளீன் ஆயிருந்துச்சு. மெயினாக வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடியோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா வீடு துடைக்கும் போதே ஒரு பக்கம் வீடை துடைச்சிக்கிட்டே இருப்போம், மறுபக்கம் பார்த்திங்கன்னா கையில் அள்ளிக்கிட்டே இருப்போம் ஒரு முடியை. அதே மாதிரி இந்த ஜன்னல் இடுக்குலாம் போய் ஏதாவது உட்காந்துருச்சுன்னா அது கையை உள்ளே விட்றோங்கிற பேரில் கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனக்கு கிராச்சஸ் அதிகமாகிடும். நான் இப்போ வந்து ஜன்னல் வழியாக விட்டு எடுக்கிறேன் இல்லையா, இது வந்து உள்பக்கமாக எடுக்கிறேன். இதுவே நீங்கள் வெளிப்பக்கமாக இருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தூரல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.